அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கள் அம்மா ஃபோட்டோவை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு 2 நோக்கத்துக்கு தான் அப்லோட் பண்ணேன். ஒன்று, என் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினேன். 2வது, எங்கள் அம்மாவை இந்த உலகத்துக்கு நான் காமிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். ஆனால் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எனக்கு எங்கள் அம்மா ஸ்தானத்திலேருந்து எவ்வளோ பேர் நீங்கள் என் மீது அன்பு வச்சு நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்றத நான் பார்க்கும்போது அதுக்கு பதில் வார்த்தைகள் இல்லை. அந்த அன்புக்கு நான் தலை வணங்குகிறேன். என்னுடைய அம்மா வீடியோவை பார்த்து லைக்ஸ் போட்ட உங்களுக்கும், எங்கள் அம்மா வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கும், சில பேர் கமெண்ட் பண்ண தெரியாமல் எப்படி பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த உங்களுக்கும், உங்களுடைய அன்புக்கும் நான் தலை வணங்குறேன். இந்த வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் அப்பா ஃபோட்டோவையும் சேர்த்து போடுங்கன்னு. அப்படிப்பட்ட அப்பா எனக்கு அமையலை. ஏன்னா எங்கள் அப்பா இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது இப்போ தான் எனக்கே தெரியும். 2வது, நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பாவை ஒரே ஒரு தடவை தான் நான் பார்த்துருக்குறேன். விவரம் தெரிஞ்சு சரிங்களா பார்த்துருக்குறேன். அதுவும் +2 படிக்கும்போது எங்கள் அப்பா என்கிட்ட நான் உங்கள் அப்பான்னு சொல்லலை, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோ அண்ணன்னு சொன்னார். முதல் சந்திப்பில் நான் பேசுகிறேன் எங்கள் அப்பாவை அண்ணன்னு. இதுதான் முதல் சந்திப்பு, அதுதான் கடைசி சந்திப்பும். ஸோ அதனால் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எனக்கு அவருடைய ஃபோட்டோ எடுக்கணுன்ற எண்ணமும் வரலை. பட் எங்கள் அம்மாவுடைய ஃபோட்டோவை நான் எடுக்கணும்னு எனக்கு 30 வருஷமாக இல்லைனாலுமே 25 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் தேடிக்கிட்டு தான் இருந்தேன். அது இப்போ கிடச்சிருக்கு. அது 4 நாளைக்கு முன்னாடி கிடச்சிச்சு. நான் பார்த்த அந்த நாட்கள் தான், அந்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே சிறந்த நேரமாக நான் கருதுகிறேன். ஸோ அதில் எனக்கு உறுதுணையாக இருந்த எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நேரத்தில். அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தயவு செய்து பிள்ளைங்க உங்கள் பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது, உங்களுக்கு உடம்பு சரியில்லாதமாக இருக்கும்போது உங்களை எந்த அளவுக்கு டேக்கராக இருந்திருப்பாங்கன்றது அது உங்களுக்கு ஒரு குழந்தை வரும்போது தான் தெரியும். ஸோ பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்குங்க. நமக்கு இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறது ஒன்று தான், அது நேரம். we are all just a part of that. ஸோ நம்ம எல்லாருமே டேக் கேர் ஆஃப் ஈச் அதர். அந்த ஒரு பிரின்சிபிள் படி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் வாழ்வோம். நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சால் போதும். நம்ம ஒன்றும் பெரிய உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, முடிஞ்ச உதவியை செஞ்சால் போதும். ஸோ மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய அன்புக்கு நான் தலை வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.